கேளுங்க. ஒன்றிய அரசுக்கு முன்பாக இருந்த ஒன்றிய அரசு நிதி தொடர்ந்து நிதி கேட்டுட்டு இருக்கீங்க. 1 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு நாங்கள் நிதி கொடுக்காம இருந்திருக்காங்க. நாங்கள் 5 லட்சம் ரூபாய் 6 லட்சம் ரூபாய் வரைக்கும் கொடுத்துருக்கோம்னு சொல்லி அதை ஒரு பட்டியலுக்கு. அப்ப என்ன பட்ஜெட்? அப்ப சைஸ் ஆஃப் தி பட்ஜெட் என்ன? மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் மொத்த நிதி வருவாய், வரி, நேரடி டைரக்ட் டாக்ஸ் நிதி வருவாய் எவ்வளவு? இப்ப எவ்வளவு? நான் வந்துட்டு புள்ளிவரத்துக்கு போகல, ஷூரா சொல்றேன், 4 மடங்கு உயர்ந்திருக்கு. 4 மடங்கு நேரடி டைரக்ட் டாக்ஸ் உயர்ந்திருக்கு. இன்டைரக்ட் டாக்ஸ் எவ்வளவு அங்கதான் தெரியும். அப்போ நீங்க என்ன ஃபிகர் நீங்க கொடுத்தாலும் அந்த ஃபிகரை வந்து 4 மடங்கா கூட்டி சொல்லுங்க. நான் ரயில்வே மினிஸ்டர்ட்டி கேட்டிருக்கேன் பார்லிமெண்ட்ல. நாங்கள் தமிழ்நாட்டுக்கு இவ்வளோ திட்டம் கொடுத்துட்டோம், மன்மோகன் சிங் இவ்வளோ தான் கொடுத்தாங்கன்னு நான் எடுத்து காமிச்சேன். ரயில்வேக்கு வந்து மன்மோகன் சிங் காலத்தில் என்ன வருமானம், அவங்க எவ்வளோ கொடுத்தாங்க, நீங்கள் எவ்வளோ கொடுத்தீங்க, ரெண்டையும் கம்பேர் பண்ணா ஸ்டில் இட் இஸ் பிலோ. சார், அமித்ஷாவை பார்த்தாலும் உங்க திமுகவுக்கு ஷாக் அடிக்குது. நயனா நாயகன் பேசுகிறார், அந்த அளவுக்கு ஷாக் அடிக்கக்கூடியவராக இருக்காங்க. எங்களுக்கு எதுக்கு ஷாக் அடிக்கணும்? எங்களை பார்த்து ஷாக் அடிச்சா நீங்க வந்திருக்கீங்க. அதாவது உங்களுடைய எந்த விதமான பிளவுவாதமும் மத அரசியலும் தமிழ்நாட்டில் எடுபடவில்லை. எல்லா தேர்தலிலும் எங்களுடைய முதலமைச்சருடைய கோரிக்கை ஏற்று தமிழக மக்கள் வந்து அவருக்கு பின்னால், திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பின்னால் இருக்கிறார்கள். இதை புரிஞ்சிக்க முடியாம, இதை தெரிஞ்சிக்க முடியாம, இதை ஜீரணிச்சிக்க முடியாம தானே நீங்க வந்து இங்க வந்து பேசுறீங்க. எங்களுக்கு எதுக்கு பயம்? உங்களை பார்த்தா எங்களுக்கு சிரிப்பா இருக்கு. இப்ப நான் மாண்புமிகு அமைச்சர் கூப்பிடுறோம், இன்னும் 2 தடவை வந்தீங்க. ஏன் பிரைம் மினிஸ்டர் 5 தடவை வந்தாரு எம்பி எலெக்ஷனுக்கு? 5 முறை வந்தாரு. ஏன் பயந்தார் தமிழ்நாட்டை பார்த்து? எப்போவாவது ஒரு பிரதம மந்திரி சுதந்திர இந்தியாவில் 5 முறை சும்மா மேட்டுப்பாளையம் முனிசிபாலிட்டி, திருப்பூர் முனிசிபாலிட்டி 5 தடவை ஏதாவது பிரைம் மினிஸ்டர் வந்து பார்த்துருக்கீங்க? யாருக்கு பயம்? இதே போதும், யாருக்கு பயம்? தேர்தல் அறிக்கையில திமுக சொன்னதுல வந்து 10% நிறைவேற்றிருக்காங்க, 90% நிறைவேற்றி வாங்கன்னு கூப்பிடுறாங்க. நானும் கூப்பிடுறேன். நாங்க 98.5% நிறைவேற்றிட்டோம். நான் கூப்பிடுறேன், வாங்க, எங்க வச்சுக்கலாம், வாங்க. அரசு ஊழியர்களுக்கு ஓய்வூதிய திட்டம் மட்டும்தான் நிக்குது. அதுக்கு ஒரு குழு போட்டிருக்காரு முதலமைச்சர். அதில் நிதி பற்றாக்குறை இருக்கு, அதை எப்படி செய்யலான்ட்டு 2 பேருக்கு காம்ப்ரமைஸா ஒரு டீம் போட்டிருக்கோம். அதை நாங்கள் ஒத்துக்கிறோம். அதை தவிர மீது என்ன செய்யல, சொல்லாதையும் செஞ்சிருக்கோம். நான் கூப்பிடுறேன், வர அவர் கூப்பிட வேணாம், நான் கூப்பிடுறேன், வாங்க. அமித்ஷா அவர்களே வாங்க, நான் தயார். டெல்லியில, சென்னையில, புவனேஸ்வரியில, ஆனா தயவு பண்ணி ஹிந்தியில பேசாதீங்க, வாங்க. திட்டங்களை வந்து மடைமாற்றி மாநில அரசுக்கு பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதான் பையனு சொல்ல அவர் ஒரு ஆதாரம் சொல்லணும்ல, ஏதாவது ஒரு ஆதாரம் சொல்லணும்ல. இந்த ஹெட்ல, இந்த தலைப்பின் கீழ் ஊர வளர்ச்சி துறைக்காக நாங்கள் கொடுத்த 16,000 கோடியை 18,000 கோடியை அவங்க எடுத்துட்டு போய் வேற திட்டத்துக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லணும்ல. நீங்க கொடுக்க வேண்டிய எய்ம்ஸ்லாம் என்ன தாவம் இருக்க மதுரையில். சார், மகாராஷ்டிராவில் எப்படி ஆட்சிக்கு வந்தோமோ, ஒடிசாவில் எப்படி ஆட்சிக்கு வந்தோமோ, டெல்லியில் எப்படி வந்தோமோ, அதே ரூட்ல தமிழகத்திலும் இன்னொரு மெசேஜை கன்வே பண்ண விரும்புறாங்க. உங்கள்ட்ட நான் கேட்கறேன், அரவிந்த் கெஜ்ரிவால் ஆட்சி எடுத்துட்டீங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் அரசியல் தத்துவம் என்ன? அவர் எதிர்த்து வந்தாரு? ஊழலை மட்டுமே எதிர்த்து அரசியலுக்கு வந்தார். அவருக்கு முன்னாடி தத்துவம் இருந்ததா? அவருக்கு முன்னால் தலைவர் இருந்தாங்களா? என்ன வித்தியாசம்? மகாராஷ்டிராவுக்கோ டெல்லிக்கோ மற்ற இடங்கள்லயோ பிஜேபி சித்தாந்தத்தை எதிர்ப்பதற்கு சார் நாங்கள் அமித்ஷாவையும் மோடியும் பார்த்து பயப்படல. அவங்கெல்லாம் அவங்க ஆற்றால் சாதாரண ஆளுங்க. அவர்களுக்கு பின்னால் இருக்கிற அரசியல் தத்துவம் எல்லா இடத்துலையும் படையெடுத்து ஜெயிக்குது. ஏன் இங்கே ஜெயிக்க முடியல? எங்கள்கிட்ட அந்த சித்தாந்தத்துக்கு மாற்று சித்தாந்தம் எங்கள்கிட்ட இருக்கு. அந்த சித்தாந்தம் வர முடியாது. ஸோ திராவிட இயக்க சித்தாந்தம் இருக்கிற வரை அவர்களால் இங்கே காலூன்ற முடியாது. ஆகவே நாங்கள் டெல்லி அல்ல, நாங்கள் மகாராஷ்டிரா அல்ல, நாங்கள் ஹரியானா அல்ல, நாங்கள் தமிழ்நாடு, நாங்கள் திராவிடம். இங்கே வர முடியாது. நீங்க கேட்டீங்களா? உண்மையாதான் கேட்கணும். அதுதான் எடுத்து நான் சொன்னேன். 3 தான். அப்பட்டமான பொய், அருவருப்பான வஞ்சகம், பிளவுபடுத்தும் சூது. அப்பட்டமான பொய், வஞ்சகம் என்ன? ஏன் டீலிமிட்டேஷன் பேச மாட்டேங்கிறீங்க? பார்லிமெண்ட் நாங்கள் கேட்கிறோம். எந்த அடிப்படையில் டீலிமிட்டேஷன் வருது? இல்லை, எங்களுக்கு அந்த மாதிரி எண்ணமே இல்லை என்று சொன்னால் ஏன் வந்து 880 சீட்டை வச்சு பார்லிமெண்ட்டை கட்டினீங்க? ஏன் வந்து கட்டடத்தை திறக்கும் போது பிரதமர் வந்து மாதிரி டீலிமிட்டேஷன் வந்துச்சுனாக்கா 800க்கு மேல எம்பிகள் வருவார்கள், அதற்காக தான் நான் கட்டினேன் அப்படின்னு சொன்னது உண்மையா பொய்யா? அமித்ஷா சொன்னாரா இல்லையா? அப்போ உங்க நோக்கம் வந்து டீலிமிட்டேஷன் வந்ததுக்கு பிறகு 800க்கு மேற்பட்ட எம்பிகள் வந்துருவாங்க. எந்த அடிப்படையில்? மக்கள் தொகை அடிப்படையில். அது தமிழ்நாட்டை வஞ்சிக்கும், அது தென்னகத்தை வஞ்சிக்கும். இன்னும் சொல்ல போனால் தென் மாநிலங்கள் இல்லாமலேயே எந்த ஒரு மசோதாவையும் எந்த ஒரு அரசியல் சட்ட திருத்தத்தையும் அவர்களால் கொண்டு வர முடியும் என்பதுதான் அங்களுக்கு உள்ள இருக்க சூது. அந்த சூதியை முறியடிச்சிருக்கிற ஒரே தலைவர் எங்களுடைய மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மாமனிதர் தான். இதை டெல்லி வரைக்கும் ஒப்புக்கிறாங்க. நீங்க மட்டும் இல்லைன்னா நேரம் வந்து டீலிமிட்டேஷன் வந்து முடிச்சிருப்பாங்கிறாங்க. பேச மாட்டாரு.